ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 22 வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 1 verse 22. அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வார்த்தைகள். பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னதாக அவர்கள் 10 நாளளவும் மேல் வீட்டறையிலே கூடி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். என்ன தீர்மானம் என்று சொன்னால், 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் அந்த ஊழியத்தை இழந்து போனான், யூதாஸ்காரியத். அவனுக்கு பதிலாக ஒருவனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். அந்த தீர்மானத்திலே அதற்கான தகுதி என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும். அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். யார் ஒருவனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அவன் என்ன செய்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அவன் பார்த்தவனாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து 500 பேருக்கும் மேற்பட்டவருக்கு அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு தரிசனமானார் என்று. அப்படிப்பட்டவர்களில் ஒருவனை நாம் ஏற்படுத்தலாம் என்று சொல்லி இயேசு உயிர்த்தெழுந்து அவரை தரிசித்தவர்களில் அங்கே 2 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். 23 வசனம். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் அந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. இப்படி அந்த 11 கூட 12வது ஆளாக மத்தியாவை சேர்த்து கொண்டார்கள். அப்போ அதற்கு என்ன தகுதி அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்றால், கிறிஸ்து இயேசுவை, உயிரோடு எழுந்த இயேசுவை அவன் தரிசித்தவனாய் காணப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசத்தில், கிறிஸ்துவ உபதேசத்தில் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பே கிடையாது. ரோமர் 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 9 வசனத்தை வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்யணும். என்னன்னு விசுவாசிக்கணும்? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தார். அதுதான் மெயின். ரட்சிக்கப்படுவதற்கு ஆதாரமே அதுதான், உயிர்த்தெழுதல் தான். இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் குறித்து பேசுகிறாங்க, ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது இல்லை. அதனால தான் அப்போஸ்தலர்கள் அந்த 12 பேரில் ஒருத்தனை தெரிந்து கொள்வதற்கு அவன் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் தரிசித்தவனாய் இருக்க வேண்டும் என்பதை முக்கியத்துவப்படுத்தினார்கள். அப்படி முக்கியத்துவப்படுத்தி மத்தியாவை அவர்கள் சீட்டு போட்டு எடுத்து தங்களுக்குள்ளாக அவர்களை சேர்த்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே எந்த அளவுக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம் முக்கியமானதோ, அந்த அளவுக்கு நாணயத்தினுடைய மறுபக்கம் அவருடைய உயிர்த்தெழுதல் அது ரொம்ப முக்கியமானது என்பதை உணர்ந்து, அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லுகிற நீங்களும் நானும் அப்போஸ்தலர்கள் எப்படி பறைசாற்றினார்களோ, எப்படி உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்களோ, அதுபோல் நீங்களும் நானும் ஏதோ வருஷத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறதில்ல. நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் உயிர்த்தெழுதலை குறித்து பேச வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
அன்றைக்கு நாங்கள் அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு மத்தேயாவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த மத்தேயாவை அவர்கள் ஏற்படுத்தினதை நாங்கள் பார்த்தோம். அதுபோல் அந்த உயிர்த்தெழுதல் எத்தனை முக்கியத்துவம் என்பதை இந்த நாளில் உணர்ந்து கொண்டோம். இந்த நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை விசுவாசித்து ஒவ்வொருத்தருக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.